கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் பலமே, வெளிச்சம் உதித்தது. இருளிலே வெளிச்சம் உதித்தது, என்னில் இயேசுவின் வெளிச்சம் உதித்தது. பாவ இருள் நீங்கியது, என்னில் பரிசுத்த வாழ்வு மலர்ந்தது. கர்த்தரை வெளிச்சம் எனக்கு, கர்த்தரை வெளிச்சம் எனக்கு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ எல்லாம் சுகமே, நீ எல்லாம் நலமே, வெளிச்சம் உதித்தது. எல்லாம் சுகமே, என் வாழ்வில் இனி எல்லாம் சுகமே. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்கிறார். இன்று பலரும் ஒளியை தேடி அலைகின்றார்கள். ரீசன் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இருளா காணப்படுது. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனையுமே பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் என்னது, அந்த மெய்யான ஒளி அப்படின்னு நாம இதில் பார்க்கலாம். யோவான் 1:9 சொல்லுது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவர் தான் எனது மெய்யான தீப ஒளி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று. ஜீசஸ் த லைட் ஆஃப் யுவர் வேர்ல்ட். அது பொய்யானதும் அல்ல, மாயமானதும் அல்ல. அவர் நமக்கான ஒளி. அவர் ஜாதிகளுக்காக ஒளியாக ஏற்படுத்தப்பட்டவராம். ஒரு ரூம்ல ஃபுல்லாக என்ன ஆகுது, இருட்டா இருக்குன்னு வைப்போம். விளக்கு ஏற்றினாதான் என்ன செய்யும், அந்த இடமே என்ன செய்யும், பிரகாசிக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல எவ்வளோ பெரிய இருள் இருந்தாலுமே அது என்ன ஆயிரும், விலகிரும். ஏன்னா இருளின் ஆதிக்கத்தால் அதில் இடம் செலுத்த முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி அந்த இருளால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஸோ அதே போல தான் நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல எவ்வளவு கொடூரமான இருள் இருந்தாலுமே அந்த வெளிச்சம் வரும்போது என்ன செய்யும், இருள் விலகிதான் ஆகணும். ஸோ அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர், அவர் அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இருள் என்ன செய்யும், அப்படியே விலகும். நம்ம ஜெபிக்க என்ன செய்யும், நமக்கிடையே வெளிச்சம் உருவாகி கொண்டே இருக்கும். ஹவு மெனி பிலீவ்? அந்த இருள் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். இயேசு இருளிலே பிரகாசிக்கிற ஒளி என்று யோவான் 1:5 நாம் பார்க்கலாம். இருள் பற்றி கொள்ளாத ஒளி. God is a light in him. There is no darkness at all. The only light that can get out of the darkness, அந்த லைட் வெளிச்சம் வரும்போது எல்லா விதமான இருளுமே என்ன செய்கிறோம், விலகிறோம். ஸோ நோ மேட்டர் how dark life appears, Jesus wants to be the light that shines through every challenge. தம்மை ஏற்றுக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனுமே பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக அவர் இருக்கிறார். So today come to Jesus the light. Your life will change. You are blessed. Jesus will change your life. ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பில்டிங்கில் முன்னாடி லைட் செட்டிங்கெல்லாம் வச்சு அது அவ்வளவு அழகாக பிரகாசிக்குது அப்படின்னாலே அதுக்கு காரணம் என்ன, அந்த லைட்ஸ் தான் என்ன செய்யுது, அந்த பில்டிங்கே பிரகாசிக்க பண்ணுது. ஸோ அதே போல தான் நம்மளுடைய லைஃப்பில் ஜீசஸ் லைட்டாக வரும்போது நம்மை ஆண்டவர் என்ன செய்வார், பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை அநேக மக்களுக்கு அவர் என்ன செய்வார், பிரகாசிக்க பண்ணுவார். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக யோவான் ஸ்நானகன் இருந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். எத்தனை விளக்குகளை நாம் ஏற்றிருந்தாலுமே இயேசு உள்ள வந்தா தான் என்ன செய்யப்படும், வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே விளக்கு ஏற்றப்படும். கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கிறது, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவர்தான் உலகத்தினுடைய ஒளி.
வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்க வராத என்ன மறைப்பொருளும் கிடையாது. Be with the ultimate God. பாவம் என்கிற இருள் நிறைந்த உலகிற்கு வந்த அந்த ஒளிதான் என்னது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் என்னவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொன்ன ஒரே சரித்திர நாயகன் யார்? நம்முடைய தேவன், சரித்திர தேவன். ஸோ அவருடைய சரித்திர நிகழ்வு யாராலுமே நம்பாமல் இருக்க முடியாது, சாத்தியமற்றது. அவரை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து சாட்சியாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஒளி என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. ஸோ சாட்சியினாலே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அப்படி தானே? ஸோ அவரை குறித்து எழுதினா இந்த உலகமே கொள்ளாது என்று நாம் பார்க்கலாம் வேதத்தில். அவ்வளவு பெரிய வல்லமை மிகுந்தவ தான் யார்? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம கையில் ஸோ நம்ம நம்பலாம், கையில் பிடிச்சி வச்சிருக்கலாம். உலகத்துக்கு நீங்கள் ஒரு லைட்டு, ஆனால் ஜீசஸ் தான் என்னது பிரைட்டு. நீங்கள் நினைக்கலாம் அவ்வளவு பிரகாசமான ஒரு தேவன், அவரை காண்பதும் இல்லை, இவ்வளவுதான் நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு எல்லையை அமைக்காதீங்க. அதை விட எல்லையை விட மிஞ்சின ஒரு வல்லமை மிகுந்த தேவன் தான் யார்? நம்முடைய ஒளியாகிய இயேசு, ஒளியாகிய தேவன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் என்ன செய்வானாம்? ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான் என்று. நீ என்ன நீ ஃபாலோ பண்ணு, என்ன நீ பின்பற்றி வந்தீன்னா நீ என்ன செய்வ? ஜீவ ஒளியை அடைந்திருப்பேன். அது என்ன செய்யுமா? ஒரு ஜீவனுள்ள ஒரு ஒளியை கொடுக்கும். அந்த ஒளிக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸோ நம்ம கையில் பிடிச்சிருக்கிற லைட் என்ன செய்யும்? உடனே அணைஞ்சு போயிடும். நாம் தான் லைட் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒளி அணைஞ்சு போயிடும். உலகம் மாயைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய பிரகாசம் என்ன செய்யுமா? அது நமக்குள்ளாடி நித்திய காலமாக எப்படி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக, விளக்காக, வெளிச்சமாக அது இருக்கும் என்று சொல்லலாம். அந்த ஒளியை பின்பற்றினா அந்த ஒளியில் என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஸோ மெய்யான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஜீவ ஒளியாக நீங்கள் என்ன செய்யணும்? பிடிச்சுக்கொள்ள வேண்டும். அவர் தான் என்னது? உலகத்தோட ஒளி. ஸோ கர்த்தர் தான் என்ன செய்வார்? நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 62 சொல்லுது, லைஃப் ஆல்வேஸ் ஆஃபர் யூ a second chance. இட்ஸ் கால்ட் என்னது? டுமாரோ. ஸோ ஒளியாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? அநேக மக்களுக்கு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். கர்த்தரை என்ன செய்வார்? நமக்கு ஒரு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவர்கள் மேல் கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம மேல் அவர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ பி கேர்ஃபுல்.